இந்திரா, அடடே வாங்க சம்பந்தி வாங்க. என்ன பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் ஆளே காணும்? அவளுங்க கல்யாணத்துல கோச்சிட்டு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வரல. நானும் அப்படி இருந்துட முடியுமா? அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். குடும்பத்துல இதெல்லாம் சகஜம், அப்பப்ப மறந்துடணும். இந்திரா, யார் வந்திருக்கா பாரு. புறப்படுங்க. என்ன கல்யாணத்துல நல்ல மரியாதை பண்ணி அனுப்பணுமே, போனவளுங்க உயிரோடு இருக்காளுங்களா செத்துட்டாளுங்களான்னு பாக்க வந்தியா? நாங்க சாக மாட்டோம், எங்களுக்கு தான் ரோஷம் இல்லையா? ஏண்டி எல்லாருமா சேர்ந்து என்ன கரிச்சு கொட்டுறீங்க? அப்பவே அந்த மனுஷங்கிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். பெரிய இடத்து சம்பந்தம் வேண்டாம், நம்ம பொண்ணு மாப்பிளைக்கு மரியாதை இருக்காதுன்னு கேட்டான் அந்த பாவி. ஏதோ இந்த சம்பந்தம் தான் வேணும்னு ஒத்த கால நின்னா. உங்க அண்ணன் இந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்காத மாதிரி தலை தெரிக்க ஆடினா. என் பேச்ச யாரடி கேட்டாங்க? எப்ப நீங்க 3 பேரும் அந்த மண்டபத்தை விட்டு மலங்க மலங்க அழுதுகிட்டு போனீங்களோ, அப்பவே என் ஜென்மம் குன்னி போச்சு. ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து என் வாயை அடக்கும் போது பொட்டச்சு நான் ஒருத்தி அங்க என்னடி செய்ய முடியும்? ஆரம்பத்துல இருந்து என்ன மட்டம் தட்டுறதே உங்க அப்பனுக்கு பழப்பா போச்சு. உங்க அப்பா மட்டும் என் பேச்ச கேட்டிருந்தா நீங்க எல்லாம் இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம். எதை செய்ய விட்ட அந்த மனுஷன்? இத்தனை நாளும் நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தானே என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். எல்லாருமா சேர்ந்து என்ன கோச்சுக்கிட்டா நான் எங்கடி போய் சொல்லுவேன்? சரி அழாத, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அழாதம்மா, ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், அழாத. ஐயோ அழாதம்மா, சரி விடு. இந்திரா, ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. என்னாச்சு? ஏன் அழற? ஏமா அழற? வீட்டுல ஏதோ தகராறா? அது ஏன் கேக்குற? என் வீட்டுக்காரன் என்ன மாடு மாதிரி போட்டு அடிச்சுட்டான். அவன் அடிச்ச அடியில இந்த கையை என்னால தூக்க முடியல. என் வீட்டுக்காரர் அப்படின்னா இவன் வீட்டுக்கார அந்த சமயக்கார கிழமை பூனை மாதிரி இருந்துட்டு இவளை கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டான். ஏமா இப்படி எல்லாம் பண்றாங்க? ஏமா இப்படி எல்லாம் பண்றாங்களா? எல்லாம் உங்களாலதான். கல்யாணத்துல நீங்க போன அவமரியாதைக்கும் கேட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்ற கடுப்புலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இந்திரா, இவங்க எல்லாம் திருந்திட்டாங்கன்னு ரொம்ப நம்பினண்டி. இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. இவங்க கூட வாழ்றதை விட கொஞ்சோண்டு வருஷத்தை கொடுத்து சேர்த்து. ஏமா இப்படி எல்லாம் சொல்ற? அக்கா நீ அழாதக்கா. எப்ப அவங்க கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களோ இனிமே நீங்க அங்க போக கூடாது, இங்கேதான் இருக்கணும். அவங்களா வந்து நாங்க செஞ்சது தப்புன்னு சொல்லி கூப்பிட்டாதான் போகணும். அதுக்கு முன்னாடி ஏன் அடிச்சீங்க 4 வார்த்தை கேட்டு வந்துடுறேன். இந்திரா, அவசரப்படாதமா. இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி தகராறு. நீ போய் ஒண்ணு கடக்க ஒண்ணு பேசி பிரச்சனை பெருசாயிடும். நீ விடுமா, நீ ஏன் கேட்க மாட்டேன்? நானும் கேட்கல, அப்புறம் கேட்கறதுக்கு ஆளு ரோட்ல இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விடுமா, சொன்னா கேளுமா. இந்த பொம்பளைங்க என்ன கிள்ளக்கீரை நினைச்சிட்டாங்களா? சகல இந்நேரம் நம்ம பொண்டாட்டிய பணத்தை வாங்கி எண்ணிக்கிட்டு இருப்பாளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோல டான் வந்து இறங்க பாரு. ஏன்னா கொடுத்த பிரேடு அப்படி. பணம் வந்த உடனே அதை கொண்டு போய் ஞாயிறு மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு நம்ம 2 பேரும் கல்லாவில் உட்கார்றோம். இன்னையோட தொழிலாளிங்கிற தரித்திரம் முடிஞ்சு முதலாளிங்கிற சரித்திரம் தொடங்குது. சகல ஆட்டோ வந்தாச்சு, வாங்க போய் பணம் திறக்குமா. சகல என்ன இவ வர்றா? ஒருவேளை நம்ம பொண்டாட்டிக்கு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போற மாதிரி போய் இவளை கிளப்பி விட்டாளுங்களா? இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி நீங்க பேசிக்கிட்டு நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். கோவக்காரன் சகல கையை நீட்டிவிட்டு அசிங்கமாயி சொன்னா புரிஞ்சுக்க. எங்க அக்காவை எதுக்கு அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சீங்கன்னு கேக்குறேன்ல. இத பாருமா, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். எங்க பொண்டாட்டிகளை நாங்க அடிப்போம் உதைப்போம். என்னடா தூக்கி போட்டு மிதிப்போம். ஏன்னா நாங்க அவளுக்கு கழுத்துல தாலி கட்டி இருக்கோம். தாலி கட்டிட்டா பொண்டாட்டிங்களா உங்களுக்கு அடிமையா? ஆமா, நான் ஒன்னும் உங்க அக்காவை சும்மா கல்யாணம் பண்ணிட்டு வரல. 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை உங்க அப்பா கிட்ட கொடுத்து உங்க அக்காவை கட்டிட்டு வந்தேன். அந்த பணத்துல தான் உனக்கும் உங்க சின்ன காக்கு கல்யாணம் ஆச்சு, ஞாபகம் வச்சுக்க. அட நகை மட்டும் உங்க அப்பா 500 ரூபாய் போட்டு விட்டான். 10 பவுன் போட்டு ஓட்டி விட்டான். ஆமா பாரு, கல்யாணத்துக்கு செருப்பு வாங்கி விட்டுருக்கான் பாரு. பாரு லட்சணத்தை. ஒரு பிள்ளை கூட பார்க்கல, அதுக்குள்ள அக்கா பிஞ்சு போச்சு. வாங்கின செலவை விட தச்ச செலவு அதிகமா போச்சு. ரோட்ல போட்டு போனா நாயெல்லாம் விரட்டுது.
ஓஹோ, இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் பணம் வாங்கிட்டு வான்னு அடிச்சு அனுப்பிச்சிங்களா? ஆமா, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும், போய் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சேன். என்ன தப்பு? நீங்க ஆம்பளை தானே? நீங்க தொழில் ஆரம்பிக்கணும்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்துல தொழில் வைக்கணும். அதுக்கு பொண்டாடி அடிச்சு பணம் வாங்கிட்டு வான்னு சொல்றதா? இதுதான் ஆம்பளைத்தனமா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த பாருமா, அனாவசியமா பார்த்தாத. நாங்க மட்டுமா மாமனார் வீட்டுல பணம் கேட்கறோம்? ஊர்ல இருக்க எல்லா மாப்பிளை பணம் கேட்கறான். வசதியான மாமனாரை வச்சுக்கிட்டு கண்டவன போய் கையேந்தோம்னா காரி துப்ப மாட்டான். கஷ்டமான நேரத்துல பணம் தரலன்னா அப்புறம் எதுக்கு மாமனாரு? அதுக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க. எங்களுக்கு மரியாதை கொடுக்காம போய் கேட்க மாட்டோம். எங்க பொண்டாட்டி தான் கேட்போம், வாங்கிட்டு வரணும் உதப்போம், மிதிப்போம். இன்னொரு தடவை எங்க அக்காங்க மேல கை வச்சீங்க, என்ன நடக்குதுன்னு என்ன பாருங்க. நடக்கும்? என்ன பண்ணுவா? வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். பி கேர்ஃபுல். யோ சகல, என்ன அவ பாட்டுக்கு போலீஸ் கிளின்னு சொல்லிட்டு போறா? அவ கிடக்குற சின்ன பொண்ணு, அவளுக்கு போய் பயந்துட்டு. யோ சும்மா கூமுட்ட மாதிரி பேசாதயா. சும்மா இருக்கவே போலீஸ்கார உள்ள வச்சு புண்ணு பண்ணிட்டு இருக்கான். வரதட்சணை கொடுமைனா 7 வருஷம் உள்ள தள்ளி பிரிச்சிருவாங்கயா. அப்படியா? பின்ன என்ன உள்ள வச்சு விருந்தா கொடுப்பாங்க? ஏயா யோ, அப்படின்னா அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னால அடக்கி வைக்கணும் ஐயா. இவள என்ன அடக்கிறது? இவள இந்த அளவுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி அந்த ஆட்டோக்காரன். அவனை வெளுத்தா சரியா வரும்யா. வாயா கூட. என் செல்ல இல்ல குடிடா. ஐயோ, என்ன சொல்ற மாப்பிள்ள? அண்ணி எங்க? உள்ளதா என்ன எடுத்துக்கா? நான் ஜாலியா இல்ல? வாழ்க்கையில எதையுமே பெருசா எடுத்துக்க கூடாது. சாப்பிடுமா. இந்தா. என்னம்மா வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு? அத்தை அண்ணிய பத்திர போக வந்திருக்காங்க. அண்ணியோட அக்காங்கெல்லாம் அவங்க வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டு வந்துட்டாங்களாம். சண்டை போட்டு வந்துட்டாங்களா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறயா? அத்தை எப்போ வந்தீங்க அத்தை? இந்திரா எல்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. சாப்பிட்டீங்களா? அக்காங்க 2 பேரும் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்கா? யாரா உள்ள? ஏன் கூஜா வாடா வழியா. உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? பொண்டாடிக்கு துணிஞ்சு வச்சு போட்டுக்கிட்டு இருக்கியா? ஏன்னா அங்கே நிக்கிற? தில்ல இருந்தா இங்க வாடா. ஒத்த வா. ஆம்பளையா இருந்தா இங்க வா. வாடா. சகல என்னாச்சு? எதுக்கு வெளியில சத்தம் போறீங்க? எது வந்து உள்ள போய் பேசலாமா? கையெடுப்பா, நான் ஒன்னும் கூட ஒரு வாரத்துக்காக வரல. 2 ஒண்ணு பாத்துட்டு போலாம் தான் வந்திருக்கான். உன் பொண்டாட்டி உனக்கு சம்பாதிச்சு போறானா? நீ குளிப்பாட்டி விடு, தலை செய்து விடு, பூ வச்சு விடு, மஞ்சள் பூசி விடு, ஏன் கைய கால கூட பிடிச்சு அமைக்கி விடு. அத உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்க. எங்க வீடு தேடி வந்து உன் பொண்டாட்டி சத்தம் போட்டா அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். கடைசியா சொல்றேன், உன் பொண்டாட்டி அடக்கி வை. இன்னொரு தடவை அந்த பக்கம் வந்து பேசிக்கி இருந்தா மெட்ராஸ் சிட்டில எங்கேயுமே ஆட்டோ ஓட்ட முடியாது. ஜாக்கிரதை. போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்கறேன். உன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி என்ன சொன்னான் அந்த போக்கத்தை உனக்கு தெரிய வேண்டாம். ஏய், எதுக்கு அனாவசியமா வீட்டு போய் தகராறு பண்ணிட்டு வந்த? அவங்க இஷ்டத்துக்கு அக்கா அவங்கள போட்டு அடிப்பாங்க. நான் போய் விசாரிக்காம இருக்கணுமா? நீ பெரிய சர்ச்சு கலெக்டர், நீ வந்து எங்களை விசாரிக்கிற. எங்களை விசாரிக்கிறது அப்புறம் நீ பொண்டாட்டியா லட்சணமா நடக்கிறத பாரு. முதல்ல நீங்க பொண்டாட்டியை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த கத்துக்குங்க. ஏய், அப்படியே போட்டனா கூட கூட பேசிக்கிட்டு. அவங்க அனாவசியமா பேசுவாங்க. உங்களை மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? அவன் வேடிக்கை தான் பாப்பா, வேற என்ன நம்மள பண்ணுவான்? மாதிரி ஆம்பளையா இருந்தா தூக்கி போட்டு நேரா விளாவலே மிதிச்சிருப்பான். கூஜா தானே. ஏய், அனாவசியமா பேசாத. யாரும் அனாவசியமா பேசுறா? நீ தான் உன் பொண்டாட்டி அனாவசியமா பேச விட்டு வேடிக்கை பாக்குற. என் பொண்டாட்டி யாரா வீட்டுக்குள்ள சேர்க்க சொன்னா மரியாதையை வெளியே அனுப்புற அறிவிக்க போவேன். ஏய், அங்க இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வாடி வெளிய. உங்க அப்பா வீட்டுல போய் பணம் வாங்கிட்டு வாடினா இங்க ஆட்டோக்கார வீட்டுல புதுந்து ஆட்டம் காட்டுறியா? ஆட்டோக்காரோட எத்தனை நாளைக்கு சோறு போட்டுருவான்னு பாத்துறேன் நானு. யோ, அவன் போடுவாயா? ஏன் போட மாட்டான்? கண்டிப்பா போடுவாயா? அவன் திட்டம் போட்டுதான் மாமியாரு, ஏன் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டி எல்லாரையும் மொத்தமா இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து அந்த வருமானத்துல இன்னும் 2 ஆட்டோ வாங்கி வரலாம்னு முடிவு பண்ணிருக்கான். எல்லாம் ஒண்ணா எதுக்கு அவளை போட்டு அடிக்கிறீங்க? நல்ல பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க. அவன் பொண்டாட்டி அடிக்கலாம் வெட்டலாம் குத்துறான். இவன் போய் கேட்கலாம். பணம் வாங்கிட்டு வரணும் போயிட்டு பெருங்காயிடம் வந்தா எல்லாம் அடிக்கதான் செய்வான். எல்லாரும் என்ன மாதிரி பெருந்தன்மை எடுத்துவானா? நான் கூட தான் பணம் வருதுன்னு ஒரு ஆட்டோ வாங்கி போட்டு ஒரு டீ கூட கட்ட முடியாது தண்ணி எனக்கு தெரியும். இதான் நான் யாருக்கு போய் சொல்றது? இந்த பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. இனிமே அக்கா தங்கச்சி ஆட்டுக்குட்டி யாரும் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போக சொல்லு. இனிமே அந்த அனாவத்தி டென்ஷன் எனக்கு வேணாம். எல்லாரையும் நம்பி ஏமாந்தது போதும். ஏண்டி, புருஷன் அடிச்சாலும் ஓச்சாலும் பரவாயில்லைன்னு அங்கேயே இருந்திருந்தா இவ்வளவு அவமானம் ஏற்பட்டிருக்குமா? முதல்ல புறப்படுற வழியை பாருங்க. மாப்பிள்ள, அவங்க கோச்சுக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு வந்தது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பணம் தானே தேவை, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்காம தயவு செஞ்சு அவங்கள கூட்டிட்டு போங்க. இப்படி ஒரு நல்ல வார்த்தையை கொஞ்சம் முன்னாலே மச்சனோட மாமனார சொல்லியிருந்தா எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, எதுக்கு அடிதடி எல்லாம் வருது? அத்தை, உங்களை நாங்க நம்புறோம். உங்க வார்த்தைக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம். லட்சுமி அனுப்பிச்சு வைங்க. வர சொல்லுங்க அவளை. போமா, வா போமா. வா வா. அடியே, இன்னும் ஒரு வாரத்துல பணம் வந்து சேரல, இதை விட செம்ம பீரியட் தான். வா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.